ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இட். இன்னைக்கான வீடியோவில் 11th ஜூன் 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்சில் நோட் டேக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்பர் 1 இருக்குது. ஸோ செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 2 பாக்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் 6ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 1 வரக்கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் சப்கிரிடில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த ஒரு பாக்ஸையும் 6ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். 6th சப்கிரிடில் ஆல்ரெடி 1 இருக்குது. 7th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் 1ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸில் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். 8th சப்கிரிடில் ஆல்ரெடி 1 இருக்குது. 9th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 2 பாக்ஸையும் 8ல் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் தான் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாக்ஸஸில் ஆல்ரெடி 1 இருக்குங்கிறனால இந்த வெர்டிக்கல் காலமில் வேறு எங்கேயும் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதை நம்ம ஹிடன் சிங்கிள் டெக்னிக்கு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 1 எலிமினேட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு 1 இந்த இடத்துல ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 2. போனால் இந்த 9/9 கிரிட்டில் எந்த இடத்துலையுமே 2ங்கிற நம்பர் என்ட்ரி ஆகலை. ஸோ நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ வரக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்கக்கூடிய எம்டி பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த ஒரு பாக்ஸுமே இன்னொரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிறனால இப்போதைக்கு நம்ம 2 இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம 3க்கு நம்ம ஜம்ப் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பாக்ஸஸில் நமக்கு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 3 இருக்குது. தேர்ட் சப்கிரிடில் போனோம் அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 3 பாக்ஸஸையும் 6ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபோர்த் சப்கிரிட் போனோம் அப்படின்னா 6ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் நமக்கு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா 5th சப்கிரிடில் இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ இங்கே 3 வர பாசிபிலிட்டிஸ் இல்லை. அண்ட் 5th அண்ட் 6th சப்கிரிடில் ஆல்ரெடி 3 இருக்குது. இப்போ 7th சப்கிரிடில் பார்த்தோம் அப்படின்னா 8ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பாக்ஸஸில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8ல் ஆல்ரெடி 3 இருக்குது. 9th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 8ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 பாக்ஸையும் 6ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 3 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸஸ் தான் நமக்கு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 3 என்ட்ரி பண்ணுறதுனால இது ஒரு ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 3 எலிமினேட் ஆகிடும். இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 4. ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 3 பாக்ஸஸையும் 2ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பாக்ஸஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 4 இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பாக்ஸஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4th அண்ட் 5th சப்கிரிடில் ஆல்ரெடி 4 இருக்குது. 6th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு பாக்ஸையும் 4ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 3 பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல 4ங்கிற நம்பர்ஸ் இந்த ஒரே சப்கிரிடில் இந்த 3 பாக்ஸஸ் தான் வருது அப்படிங்கிறதுனால ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபோர்ஸ் எலிமினேட் ஆகிடும். இப்போ 8th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு பாக்ஸையும் 2ல் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 9th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ்லையுமே நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 5. ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி நம்பர் 5 இருக்குது. செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு பாக்ஸையும் 5ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 8ல் இந்த இடத்துல ஆல்ரெடி 5 இருக்குங்கிறனால
இந்த இடத்துல 5 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் 9ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் 5ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு பாக்ஸையும் 6ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ 7th சப்கிரிட் வந்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 3 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 8ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் 9ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு 5 வரக்கான ஒரே பாசிபிலிட்டி இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 5 என்ட்ரி பண்ணுறது மூலமாக இந்த 5 எலிமினேட் ஆயிடும். அண்ட் நமக்கு இந்த 4th சப்கிரிட்டில் 5 இந்த ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ 7th 8th அண்ட் 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். லெட்ஸ் ஜம்ப் பண்ணி நம்பர் 6. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்பர் 6 இருக்குது. செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த்து சப்கிரிட்டில் ஆல்ரெடி 6 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாக்ஸுமே 6ஆல் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ்லையுமே 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 6th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 3 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாக்ஸுமே 6ஆல் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ இருக்கக்கூடிய 5 பாக்ஸஸ்லையுமே நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கடைசியாக 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்கனாலுமே எந்த ஒரு பாக்ஸுமே 6ஆல் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ்லுமே 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 7. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் 3ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இருக்கனால இந்த 7 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ நமக்கு நேக்கட் சிங்கில் ஒரு 7 கிடைக்கும். அந்த இடத்துல 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 7 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 7ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 5ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸை இந்த 2 பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 7 கன்ஃபார்ம் ஆயிரும். 5th சப்கிரிட்டில் ஆல்ரெடி 7 இருக்குது. 6th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸையும் 4ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் 3ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் அண்ட் கடைசியாக 9ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். 7th சப்கிரிட்டில் ஆல்ரெடி நம்பர் 7 இருக்குது. 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 5ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 9ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 7 என்ட்ரி ஆயிரும். இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 8. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 பாக்ஸஸையும் 3ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 8 வந்துடும். செகண்ட் அண்ட் தேர்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி நம்பர் 8 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்லேயுமே ஆல்ரெடி 8 இருக்குது. 5th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த ஒரு பாக்ஸை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 4ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டி இந்த ஒரு பாக்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 8 வந்துடும். ஸோ இங்கே 8 வரனால இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 8 எலிமினேட் ஆகிடும். இப்போ 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 9. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
8 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 3 பாக்ஸஸையும் 6 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஒரு பாக்ஸ் தான் 9 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 9 வந்துடும். ஸோ இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 9 எலிமினேட் ஆயிரும். இப்போ நமக்கு செகண்ட் சப்கிரிட்டில் 9 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அந்த இடத்துல 9 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 9 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 9 எலிமினேட் ஆயிரும். அண்ட் நமக்கு மேலே நேக்கட் சிங்கில் ஒரு 9 ஒன்று கிடைக்கும். இப்போ ஃபோர்த் சப்கிரிட் போனோம் அப்படின்னா 1 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 7 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு 9 வரக்கான ஒரே பாசிபிலிட்டி இந்த ஒரு பாக்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 9 வந்துடும். ஃபிஃப்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு பாக்ஸையும் 2ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு பாக்ஸையும் அண்ட் கடைசியாக 8 இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு இந்த 2 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே 9 வந்துடும். சிக்ஸ்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 9 இருக்குது. 7, 8 அண்ட் 9th சப்கிரிட்லையுமே ஆல்ரெடி 9 இருக்குது. இப்போ நம்ம நோட் டேக்கிங் ரவுண்டை முடிச்சாச்சு. அதாவது பென்சில் நோட்ஸ் எடுக்கிற ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோட சேர்த்து எலிமினேஷன் ரவுண்டையும் ஆரம்பிச்சிடலாம். ஃபோர்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2ன்னு நேக்கட் சிங்கிள் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 என்ட்ரி பண்ணுறதுனால இதோட சப்கிரிட்டில் இருக்க 2வும் இதோட ஹரிசாண்டல் ரோடு இருக்கக்கூடிய 2வும் இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய 2வும் எலிமினேட் ஆயிரும். இப்போ இதே சப்கிரிட் நமக்கு 3ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அந்த இடத்துல 3 என்டர் பண்ணுறது மூலமாக அதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 3s எலிமினேட் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே 2 என்டர் பண்ணுறது மூலமாக அதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 2 2 எலிமினேட் ஆகிடும். அண்ட் அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 3 2s எலிமினேட் ஆகிடும். இதே சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே 3ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. அங்கே 3 போடுறது மூலமாக அதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 எலிமினேட் ஆயிரும். அண்ட் அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 3யும் எலிமினேட் ஆயிரும். இப்போ நமக்கு கீழே 4ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 4 என்டர் பண்ணிடலாம். இங்கே 4 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 4s எலிமினேட் ஆயிரும். அண்ட் பக்கத்துலேயே நமக்கு 1ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 1 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய 1ம் இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 1ம் எலிமினேட் ஆயிரும். இப்போ இதே ரோலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 அண்ட் 5 ரெண்டு நேக்கட் சிங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே 3 and 5 நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக இந்த இடத்துல 5 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 எலிமினேட் ஆயிரும். அண்ட் நமக்கு செகண்ட் சப்கிரிட்டில் இந்த இடத்துல 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. அந்த இடத்துல 5 என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஃப்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. அந்த இடத்துல 6 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய 6 எலிமினேட் ஆயிரும். அண்ட் இதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 2 6 எலிமினேட் ஆயிரும். இப்போ செகண்ட் சப்கிரிட்டில் நமக்கு 6ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 6 என்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 6th சப்கிரிட்லையுமே நமக்கு 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 6 என்டர் பண்ணிக்கலாம். இங்கே 6 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 6 எலிமினேட் ஆயிடும். இப்போ செகண்ட் சப்கிரிட்டில் நமக்கு 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 2 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 2s எலிமினேட் ஆயிரும். அண்ட் இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 2sம் எலிமினேட் ஆயிரும். இப்போ இதே ஹரிசாண்டல் ரோலை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்கிரிட்டில் நமக்கு 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 6 என்டர் பண்ணுறது மூலமாக இந்த சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 6 எலிமினேட் ஆயிரும். அண்ட் ஃபிஃப்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 8 என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே நமக்கு 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அந்த இடத்துல 2 என்டர் பண்ணிக்கலாம். இங்கே 2 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 2s எலிமினேட் ஆகிடும். அப்போ நமக்கு 8th சப்கிரிட்டில் 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே நம்ம 2 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 3 2s எலிமினேட் ஆகிடும். அப்போ நமக்கு 9th சப்கிரிட்டில் 4ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 4 என்டர் பண்ணிக்கலாம். இங்கே 4 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 4s எலிமினேட் ஆயிரும். அண்ட் இதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமினேட் ஆயிரும். அப்போ நமக்கு மேலே 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 2 என்டர் பண்ணிக்கலாம். இங்கே 2 மென்ஷன் பண்ணுறது மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 எலிமினேட் ஆகி நமக்கு 4ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அப்போ நமக்கு தேர்ட் சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமினேட் ஆகி பக்கத்தில் 4 நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 4 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 1 and 2ன்னு இந்த தேர்ட் சப்கிரிட்டில் நேக்கட் சிங்கிள்ஸ் இருக்குது. அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்படியே 7th சப்கிரிட் வந்தோம் அப்படின்னா 8 நமக்கு இங்கே ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. அங்கே 8 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 2s எலிமினேட் ஆயிரும். அப்போ நமக்கு கீழே 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 2 என்டர் பண்ணுறது மூலமாக இந்த 2 எலிமினேட் ஆயிரும். அண்ட் அதே சமயம் இந்த 2ம் எலிமினேட் ஆயிரும். அப்போ நமக்கு 9th சப்கிரிட்டில் இந்த இடத்துல 2ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 2 என்டர் பண்ணிக்கலாம். இதே ஹரிசாண்டல் ரோலை பார்த்தீங்க அப்படின்னா 7th சப்கிரிட்டில் நமக்கு 3ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 3 என்டர் பண்ணிக்கலாம்.
8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. இந்த இடத்துல 4 என்டர் பண்ணுறது மூலமாக இந்த 4 எலிமினேட் ஆயிரும். அண்ட் கீழே 4 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும், அங்கே 4 போட்டுக்கலாம். மேலே இப்போ 6 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும், இங்கே 6 என்டர் பண்ணுறது மூலமாக இந்த 6 எலிமினேட் ஆகி நமக்கு கீழே நேக்கட் சிங்கிளாக ஒரு 6 கிடைக்கும், இங்கே 6 என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே 6 போடுறதுனால இந்த 6 எலிமினேட் ஆகி மேலே 6 வரும். இப்போ நமக்கு கடைசியாக 2 நேக்கட் சிங்கிள்ஸ் 8 தான் இருக்குது, அதையும் என்டர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கான பசில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு 1 ஸ்டார் பசில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் ஆக போகிறது இல்லை. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.